அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். டெஸ்ட்டு 10ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வைதேகி இரு சேலைகளை தலா 2200க்கு விற்றால் ஒன்றில் 10% லாபமும் மற்றொன்றில் 12% நட்டத்தையும் அடைந்தால் எனில் சேலைகளை விற்றுள்ளதில் அவனின் லாப நட்ட சதவீதத்தினை காண்க. ஒன்றில் 10% லாபம், இன்னொன்றில் 12% நட்டம். ஓவராலாக லாபமா நட்டமா, லாபம்னா எவ்வளோ நட்டம்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சேலையை 10% லாபம், அப்போ 110%. இப்போ 110/100 ஈக்குவல் டு, அதாவது அந்த அமௌண்ட் எவ்வளோ, அந்த சேலையோட ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 2200. இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த சேலையை, இல்லைன்னா பின்னு வச்சுக்கோங்க, எப்படின்னாலும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு சேலையோட அமௌண்ட்டு ஒரு 210 210, 2 210, சரி 2 110 220. அப்போ சேலையோட ரேட்டு பாருங்கள், ஒரு சேலையோட ரேட்டு 2000 ரூபாய். இன்னொரு சேலையை 12% நட்டத்துக்கு விற்கிறாங்க. 12% நட்டம்னா எவ்வளோ? 88%. 88/100 ஈக்குவல் டு 2200. இது நட்டம். 4 22 88 25. அப்போ அந்த சேலையோட ரேட் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 2500. இப்போ 2200 2500 ரூபாய் சேலை. சேலையோட மொத்த ரேட்டு பாருங்கள், மொத்த ரேட்டு 4500 ரூபா. 4500 ரூபா சேலையை அவன் 4400 ரூபாய்க்கு தான் அவங்க விற்கிறாங்க. எப்படி 4400 ரூபா வந்துச்சு? ஒரு சேலை 2200 ரூபா, 2 சேலை 4400 ரூபா. இங்கே பாருங்கள் எவ்வளோ லாபம், 100 ரூபாய் லாபம். 100 ரூபாய் லாபம். சேலையோட மொத்த விலை 4500 பெருக்கல் 100, 2 0 2 0 அழிஞ்சிருச்சு. ஓர் 45, 5 அடிச்சிடறேன், 20/9, 2 9 18, மீதி 2 2 2/9%. ஆப்ஷன் பார்த்துக்கங்க, ஆப்ஷன் டி. இப்போ ரெண்டாவது கொஷின், கோபி. ரெண்டாவது கொஷின், கோபி ஒரு லேப்டாப்பை 12% லாபத்திற்கு விற்றான். அது மேலும் 1200 ரூபாய்க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினின் அடக்க விலையை காண்க. 8% அதிகமாக விற்றுந்தா 12% வித்துடுறான். நல்லா அடிப்படையாக புரிஞ்சுக்கங்க. 20% வித்திருந்தா 20% வித்திருந்தா அவனுக்கு வந்து 1200 ரூபாய் கூடுதலாக வந்திருக்குண்ணா. அப்போ எவ்வளோங்க? 8% தான் இந்த 1200. 8% 1200னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படியே அடிச்சிங்கன்னா வந்துடுங்க. 8x ஈக்குவல் டு 1200 பெருக்கல் 100, x ஈக்குவல் டு 1200 பெருக்கல் 100 டிவைடட் பை 8. 2 நாங்க 8, 3 நாங்க 12. எல்லாத்தையும் பெருக்கிறோம். 30,000 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் 15000. ஆன்சர் வந்து 15000. அடுத்து மூணாவது கொஷின். மூணாவது கொஷினு, ஒரு பொருளை 150 ரூபாய்க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 12% இதர செலவுகளாக ஒரு நபர் மேற்கொள்கிறார். அவர் 5% லாபம் பெற வேண்டுமெனில் பொருளை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஒரு நபர் 150 ரூபாய்க்கு பொருளை வாங்கி
அதன் அடக்க விலையில் 12% செலவு செய்கிறார். 5% லாபம் வரணும்னா எவ்வளோக்கு அவர் சேல் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பொருளோட அடக்க விலையில் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12% செலவு செய்கிறார். 12% நம்ம எப்படி எழுதுவோம்? 12/100. 12% செலவு செய்கிறாரு. அப்போ பொருளோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இது பெருக்கலுங்க, கூட்டல் இல்லை, பெருக்கல். 150 பெருக்கல் 12/100. 350 150, 250 100, 2 18 ரூபா. அப்போ 150 ரூபா பொருளுக்கு 18 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்போ பொருளோட ரேட்டு 168 ரூபா ஆயிடுது. இப்போ இதில் 5% லாபம் வரணும். 168க்கு 5% எவ்வளோ? 5/100. 2 5 5 25 100. 8 2 16, 4 2 8 டிவைடட் பை 10. 8.4. எவ்வளோக்கு விற்கணும்னு பாருங்கள். 168 ரூபா இருக்குது. இன்னும் 8 ரூபா 40 காசு சேர்த்தனா 5% லாபம் வரணும்னா 40 6 176 ரூபா 40 காசுக்கு விற்கணும். ஏன் சார் நீங்கள் கொஷின் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்கிறதுன்றது. 2வது கொஷினுக்கான ஆன்சர் இது. 3வது கொஷினுக்கு ஆன்சரும் போட்டாச்சு. 4வது கொஷின் அடுத்தது 4வது கொஷினுக்கான ஆன்சர். கடைக்காரர் பொருட்களை குறித்த விலையில் 4/5 பங்குக்கு வாங்கி 7/5 பங்குக்கு விற்றால் அவரின் லாப சதவீதத்தினை காண்க. இங்கே பாருங்கள், லாபம் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். 7/5 மைனஸ் 4/5. வாங்கினது எவ்வளோக்கு? 4/5. 3/5 டிவைட் பை 4/5. 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. 3/4. பின்னத்தை சதவீதமாக மாற்றினா எதால் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும். 1 4 4 25 4 100. அப்போ ஆன்சர் 75%. இது எத்தனாவது சம்மு? 4th சம்முக்கான ஆன்சர். 5th சம் சாதாரணம். மழைக்காலத்தின் போது ஒரு கடைக்காரர் வியாபாரத்தை அதிகரிக்க மலைச்சட்டையை 1060 ரூபாயிலிருந்து 901 ரூபாவை குறைச்சிடுறார். எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் 9 5 1 159 ரூபா. பொருளோட விலை எவ்வளோ? 1060 பெருக்கல் 100. 1 0 1 0 அடிச்சிட்டேன். 3ஆல் அடிக்கிறேன். 5 15 3 இது 3ஆல் கீழே இருக்கிறது 3ஆல் அடிபடாது. சரி, வேற ஏதாலும் அடிக்கலாம்ப்பா. 159 ரூபா 1060 பெருக்கல் 100. 1 0 1 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 10 53 2 106 1 53 53 3 53 159. அப்போ 3 5 15%. எத்தனாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் இது? 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்தது 6வது கொஸ்டின். ஒரு டஜன் வியாபாரி ஒரு டஜன் ரூபாய் 20 வீதம் 2 டஜன் வாழைப்பழங்களை வாங்கினார். அப்போ 2 டஜனோட வாழைப்பழத்தோட ரேட் எவ்வளோன்னு பார்த்துருவோம். 40 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு வாழைப்பழம் ரூபாய் 3 ரூபாய் வீதம் விற்பனை செய்தார். அவரின் லாப நட்டம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2 டஜன் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. ஒரு பழத்தை, அப்போ 2 டஜன்னா எத்தனை? 24 பழம். ஒரு பழத்தை 3 ரூபான்னு விற்கிறார்.
அப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு? 72 ரூபாய்க்கு விற்கிறாரு. 40 ரூபாய்க்கு வாங்கி 72 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ லாபம்? 32 ரூபா லாபம். அடுத்த கொஸ்டின். வளவன் 24, 7வது கொஸ்டின். வளவன் 24 முட்டைகளை 96 ரூபாய்க்கு வாங்கினார். 26 முட்டைய 96 ரூபாய்க்கு வாங்கிட்டான். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதி விற்பனை செய்ததில் 36 ரூபாய் நட்டம் ஏற்படுது. 4 முட்டை போயிடுச்சு. அப்போ 20 முட்டைய விற்கிறான். 36 ரூபாய் நட்டம் ஆயிடுச்சு. 36 ரூபாய் நட்டம் ஆயிடுச்சுன்னா 20 முட்டை எவ்வளோக்கு விற்றுருப்பான்? 60 ரூபாய்க்கு விற்றுருப்பான். அப்போ ஒரு முட்டையோட விலை 20 முட்டை 60 ரூபாய்க்கு விற்றுனுங்கிறான். அப்போ ஒரு முட்டையோட விலை பாருங்க, ஒரு முட்டையோட விலை 3 ரூபாய்க்கு விற்றுருப்பான். ஆன்சர் 3. அடுத்தது 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின்லாம் பாருங்க. 8வது கொஸ்டின்லாம் ஈஸி தாங்க. 8வது கொஸ்டின். 7, 13, 39, 46, 138, 146, 438, 477. என்ன அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. இங்கே வித்தியாசத்தை பார்ப்போம். ஃபஸ்ட் என்னன்னு 6, 26 அப்படி வருது. வேறு ஏதாவது ஒரு ரூட் இருக்குதான்னு பார்ப்போம். என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன எப்படிலாம் வருது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுரும். நீங்கள் பாருங்கள் 6 அடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 3ஆல் பிரிக்கிருக்காங்க. அடுத்தது 7 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்தது 8 கூட்டியிருக்காங்க. 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்தது அப்படியே பார்த்துட்டே வாங்க என்ன இருக்குதுன்னு பாருங்க. 447, 77, 447, 9 கூட்டியிருக்காங்க. அப்போ எதால் பெருக்கணும்? இதை 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கினா எவ்வளோ வரும்? 447 பெருக்கல் 3. 3ஆல் பெருக்கினா எவ்வளோ வருது? 1341. 6 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 7 கூட்டியிருக்காங்க. 3ஆல் பெருக்கியிருக்காங்க. 3ஆல் பெருக்கியிருக்காங்க. 7, 8, 9. அப்போ கரெக்டான ஆன்சர் 1341. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது 3, 9வது கொஸ்டின். 3, 15, 25, 375, 395, 9975. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறேன் பாருங்க. இதுவும் எப்படி போகிறதுன்னு பாருங்க. ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. 5, 15. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இந்த 15க்கும் 25க்கு என்ன தொடர்பு? 10 கூட்டியிருக்காங்க. 25க்கு 375க்கு என்ன தொடர்பு? இங்கே பாருங்க, இதை ரெண்டுத்தையும் கூட்டி பெருக்கியிருக்காங்க 15. இதுக்கு என்ன தொடர்பு பாருங்க? 15, 5 கூட்டியிருக்காங்க 20. இதுக்கு என்ன தொடர்பு பாருங்க? பெருக்கல் 25. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? எதை கூட்டணும்? 25, 5, 30 கூட்டணும். 30 கூட்டினா எவ்வளோ வருது? 9, 9, 0, 5. நல்லா கவனிச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு 5ஆல் பெருக்கிறோம். அடுத்துட்டு 10 கூட்டுறோம். 10ஐயும் 5 கூட்டினா 15. 15ஆல் பெருக்கிறோம். அடுத்துட்டு 15, 5 கூட்டி 20ஆல் கூட்டுறோம். அப்புறம் 20, 5, 25ஆல் பெருக்கிறோம். அப்புறம் 25, 5 கூட்டுறோம். 30 கூட்டுறோம். ஆன்சர்
ஆன்சர் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்லாம் வருங்க. அடுத்தது 10வது கொஷின். 10வது கொஷின் 13 14 13 14 23 13 14 23 48 97 178. அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அருமையான கொஷின் இது. 13 என்ன அதிகமாக இருக்குது? 1 தான் அதிகமாக இருக்குது. இப்போ 1 ஸ்கொயர் 13 + 1 ஸ்கொயர் 14. 14 கூட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 23 9 அதிகமாக இருக்குது. அப்போது 3 ஸ்கொயர் 23. 23 கூட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 48. அப்போ 5 ஸ்கொயர். இதே மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா 48 + 7 ஸ்கொயர் 48 + 49 97. 97 + 9 ஸ்கொயர் 97 + 81. 81 போட்டால் எவ்வளோ வருது? 178. இப்போ ஆன்சர் 178 + 11 ஸ்கொயர் 178 + 121 கூட்டினா எவ்வளோ வருது? 299. ஆன்சர் வந்து 299. 10வது கொஷின். 11 பாருங்கள், அருமையான கொஷின் இதெல்லாம் பாருங்கள். 11வது கொஷின். 11வது கொஷின் என்ன வந்தது? 11 13 19 49 109 239. சரி, என்ன வருதுன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு வித்தியாசத்தை பார்த்துருவோம். 2 6 30 60 120. பாருங்க என்ன வந்திருக்குது பாருங்க. வித்தியாசத்தை எதெல்லாம் பெருக்கியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி பெருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருவோமா? 1³ + 1. 1³ 1. 1³ கூட 1 கூட்டினா எவ்வளோ? 2. ஃபஸ்ட்டு வித்தியாசம். அடுத்தது 2வது வித்தியாசம். 2³ - 2 6. 3³ + 3 30. 4³ - 4 60. 5³ + 5 120. அடுத்தது என்ன வரும்? இதெல்லாம் அருமையான கொஷினுங்க, நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் தோணவே தோணாது. அடுத்தது 6³ - 6. 6³ எவ்வளோ? 216 -6. 216ல் 6 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வரும்? 210. அப்போ 239 கூட எதை கூட்டணும்? 210 கூட்டினா எவ்வளோ வருது? 449. ஆன்சர் 449. அடுத்த கொஷின் எத்தனாவது கொஷின்? 12வது கொஷின். 12வது கொஷின் 6 6 16 6 16 29 62 121. அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, 6 2 12 + 4 16 வந்துருச்சுங்களா? 16 × 2 -3. 16 2 32. 32ல் 3 போச்சுன்னா 29. அடுத்தது 29 × 2 + 4 62. 62 × 2 -3 121. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 121 × 2 மைனஸா +4 +4 போட்டால் என்ன வரும்?
242 + 4 246 446 400 சாரி 246. அப்போ ஆன்சர் 246. அப்போ 12வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்தது 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் 64 62 74 62 74 80 86 95. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. 158. இங்கே பாருங்க, வித்தியாசம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வித்தியாசம் 2 6 6 9. அடுத்தது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, 12 6. அப்போ இதெல்லாம் எதால் பெருக்கியிருக்காங்க? 0.05 பெருக்கியிருக்காங்க. இது எதால் பெருக்கியிருக்காங்க? 1ஆல் பெருக்கியிருக்காங்க. 1.5. அடுத்தது எதால் பெருக்கியிருப்பாங்க? 2ஆல் பெருக்கியிருப்பாங்க. 2ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும்? 9 2 18 18. 95 கூட 18 கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க? 3 113. அப்போ ஆன்சர் 113. சரி, செக் பண்ணிடுவோம். 113 கூட அடுத்தது என்ன பண்ணணும்? 2.5. இதுக்கு வித்தியாசம் 2.5ஆல் பெருக்கணும். பெருக்குனா கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்த்துருவோம். 2.5 வித்தியாசம் எவ்வளோ? 45 வரணும். 45 2.5ஆல் பெருக்குனா கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ ஆன்சர் 113. அடுத்த கொஷின் 19 38 35. இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. 135 810. சரி, பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். 19 38 35 135 கேள்விக்குறி 810. வாங்க பார்க்கறதாங்க பெருசாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இங்கே பாருங்கள், எதால் பெருக்கியிருக்காங்க? 2ஆல் பெருக்கியிருக்காங்க. எதை கழிச்சிருக்காங்க? 3 கழிச்சிருக்காங்க. அடுத்தது எதால் பெருக்கணும்னு பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் 4ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்புறம் 5 கழிச்சிருக்காங்க. அப்புறம் 6ஆல் பெருக்கியிருக்காங்க. பாருங்கள் கரெக்டாக வருதா இல்லையான்னு பாருங்கள். 2ஆல் பெருக்குனா 38, 3 கழிச்சா 35, 4ஆல் பெருக்குனா 135, 4ஆல் பெருக்கு. சரி, 35 4ஆல் பெருக்குனா எவ்வளோ வருது? 20க்கு 0 நீ 2 140. 140 5 கழிச்சா 135. கரெக்டாக வருதுங்களா? அப்போ ஆன்சர் 140. அடுத்தது படம் சார்ந்த கணக்குகள். படம் சார்ந்த கணக்கில் எப்படி போகிறோன்னு பாருங்க. 15வது கொஸ்டின் 4 1 4 4 2 8 8 24 24 4 96 96 5 480 480 பெருக்கல் 6 450 80 6 பெருக்குனா என்ன வருது? 0. 8 6 48க்கு 8 மீதி 4 4 24. இதுதான் ஆன்சர் 2880. அடுத்த கொஸ்டின் 16 சாதாரணங்க. 6ஓட மடங்கு எல்லாம் மேலே இருக்குது. 12 18 30. 8ஓட மடங்கு எல்லாம் மேலே இருக்குது. 16 32 40. இந்த இடத்துல என்ன வரும்? 9ஓட மடங்கு எல்லாம் இருக்குது. 36 18 27. எதனோட மடங்குகள் இருக்குது? ஆன்சர் 9ஓட மடங்குகள் இருக்குது. அடுத்த கொஷின் 17வது கொஷின். 17வது கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்லாம் கூட்டி பாருங்கள். 7 4 கூட்டினா 11, 11 9 கூட்டினா 20, 20 5 கூட்டினா 25. ஆனால் 40 இருக்குது.
பெருக்கி பாருங்கள். 7 5 35. பெருக்கி கூட்டி கழிச்சு பாருங்கள். 7 4 28. 36 28. இதுவும் வரல. சரி, வேறு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அடுத்து தான் யோசிக்கணும். வேறு ஏதாவது குறுக்கு பெருக்கல் பெருக்கி கழிச்சிருக்காங்களா கூட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும். கூட்டியிருக்காங்களா அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 17வது கொஷினு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கூட்டிடுவோம். எதையும் கூட்டிடுவோம்? 7 9 + 4 + 5 கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள். 9 9 18. 18ம் 7 25. 25ல் பெருக்கல் 2. 25 2 50. 50ல் 10 கழிச்சா தான் 40. நம்மளுக்கு 40 தான் வரணும். இதே மாதிரி இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற படத்தில் இருக்கிறது வருதான்னு பார்ப்போம். 17 கூட்டல் 8 கூட்டல் 6 கூட்டல் 3 பெருக்கல் 2. பெருக்குனா எவ்வளோ வருது? 9 17 17 17 34. 34யும் 68. ஆனால் 54 வரணும். அப்போ 14 கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ வந்துருச்சு? 54. 10ஆல் கழிச்சிருக்காங்க, 14ஆல் கழிச்சிருக்காங்க. அடுத்தது எதால் கழிக்கணும்? 18ஆல் கழிக்கணும். 10 21 3 6 பெருக்கல் 2. பெருக்குனா எவ்வளோ வருது? எவ்வளோ வருது பாருங்கள். 9 30 40 80. 80 பெருக்கல் 18. 80 - 18 எவ்வளோ வந்துருச்சுங்க? 62. அப்போ ஆன்சர் 62. அடுத்த கொஷின் 18வது கொஷின். 18வது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 18வது கொஷினில் 6 பெருக்குனா 36. 4 9 பெருக்குனா 36. ஈக்குவலாக வந்துருச்சு. ரெண்டாவது படத்தில் பாருங்கள். 9 8 பெருக்குனா எவ்வளோ வருது? 9 8 72. 24 3 பெருக்குனா 72. அதே மாதிரி வரணும். 15 6 பெருக்குனா 90. 9 இருக்குது. எதால் பெருக்குனா 90 வரும்? 10. ஆன்சர் வந்து 10. 18வது கொஷின். 19வது கொஷின். 19வது கொஷினு பல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அது முக்கியமும் கூட. பாருங்க. 5 10. அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க? 50 122. இங்கே பாருங்கள். 2 ஸ்கொயர் + 1 3 ஸ்கொயர் + 1 7 ஸ்கொயர் + 1 11 ஸ்கொயர் + 1. இங்கே என்ன வரும்? அப்போ 5 ஸ்கொயர் + 1. இது எந்த ஆர்டரில் இருக்குது? ப்ரைம் நம்பரோட ஆர்டரில் இருக்குது. அப்போ ஆன்சர் 25 + 1 26. ஆன்சர் வந்து 26. 20வது கொஷின். கொஷின் நம்பர் 20. 20 என்ன வந்துருக்குன்னு பாருங்கள். 2 8 17 137ன்னு இருக்குது. 2 8 17 137. ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குதுன்னு யோசிங்க. நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு திங்க் பண்ணி போடணும். 20வது கொஷினு 2 2 பெருக்கல் 8. 2 8 16. 16 கூட 1 கூட்டினா 17. அடுத்தது 17 பெருக்கல் 8. 17 8 136 கூட்டல் 1 137. அந்த பாக்ஸில் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். 137 பெருக்கல் 8 1096 கூட்டல் 1. அப்போ என்ன ஆன்சரு? 1097. அப்போ ஆன்சரு 1097. 21 21 22 பேசிக் கொஷினுங்க. 21 22 பேசிக் கொஷினு. 21 இங்கே பாருங்க. 6 ஸ்கொயர் 36 -8 28. 9 ஸ்கொயர் 81 -18 63. 13 ஸ்கொயர் 169. அப்போ அந்த இடத்துல எதை கழிச்சா நம்மளுக்கு 94 வரும்னு பாருங்கள். 75 கழிச்சாதான் 94 வரும். அப்போ ஆன்சர் 75. 22 22
56, 22 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது 22வது கேள்வி. 22 56, 22, 41, 15, 8. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கிறது கழிச்சு பார்க்கணும், இல்லை கூட்டி பார்க்கணும், அது வருதான்னு பார்க்கணும். எல்லாம் பெரிய நம்பராக இருக்குது. கழிச்சு கூட்டி பார்த்தா என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சருக்கு போயிடணும். என்ன ஆன்சர் வருது பார்ப்போம். 56ஐயும் 15ஐயும் கூட்டினா எவ்வளோ வந்துருச்சு நம்மளுக்கு? 56ஐயும் 15 கூட்டினா 71 மைனஸ் இந்த பக்கத்தில் இருக்கிறது, பாக்ஸுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது கூட்டினா 30. கழிச்சா வந்துருச்சுங்களா 41. அதே மாதிரி இந்த எல்லாம் போட்டால் என்ன வரப்போகுது பாருங்கள். இல்லை இதையும் பார்க்குறதுனா பார்த்துருவோம். 46ஐயும் 9ஐயும் கூட்டினா 55 மைனஸ் 16 39. இப்போ ஆன்சர் சொல்ல போகிறோம். 45 34ஐயும் 11 கூட்டினா 45 மைனஸ் 20 கழிச்சா எவ்வளோ வந்துருச்சு? 25. ஆன்சர் 25. 23வது கொஷின். 3, 21 3, 21 அந்த மாதிரி இருக்கிற கொஷின். 3, 21ன்னு இருக்குது. இது எப்படி வருது பாருங்க. 18ஐயும் 3ஐயும் கூட்டினா 21, 18ஐயும் 3ஐயும் கூட்டினா 21, 7, 5ன்னு கீழே இருக்குது. இது என்ன பண்ணுறதுங்க சார்? நாலையும் 23ஐயும் கூட்டினா 27. அப்போ எது கூட எதை கூட்டினா 33 வரணும் நம்மளுக்கு. 6 தான் கூட்டினா 33 வரும். ஆன்சர் வந்து 6. அடுத்தது மேக்ஸ் கொஷின், லாஸ்ட் 2 கொஷின். மேக்ஸ் சாதாரண கொஷின். மேக்ஸ். ஒருவர் 2 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குறாரு. 24. 2 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குறாரு. 2 லட்சத்துக்கு வாங்கி 50,000 ரூபாய் செலவு பண்ணுறாரு. அப்போ காரோட ரேட் என்ன ஆயிடுச்சு? 2,50,000 ரூபாய் ஆயிடுச்சு. 3 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ எவ்வளோ லாபம் இருக்கு? 50,000 ரூபாய் லாபம். வாங்கினது எவ்வளோ? 2,50,000 ரூபாய். பெருக்கல் 100. சதவீதம் என்னென்னா 1 5 5 5 5 25. அப்போ எத்தனை சதவீதம் லாபம் இருக்கு? 20% லாபம். மேலே 50,000, கீழே 2,50,000 அடித்தோம்னா 20% லாபம். அடுத்தது, ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தில் 10%. லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டோம். 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார். அதன் குறித்த விலை 840 எனில் வாங்கிய விலையை காண்க. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்ப்போம். 10% தள்ளுபடி தராரு, அப்போ 90%. 26% லாபம், அப்போ 126%. எப்படி போகிறது இது அப்படின்னா 126/100. இந்த பக்கம் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது 840 பெருக்கல் 90/100 அடித்து போட்டோம்னா எவ்வளோ வருது அப்படின்னா 756 வருது. 756க்கு 126% தான் 726 அப்படின்னா 756 அப்படின்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா 600 ரூபான்னு வரும். ஆன்சர் வந்து 600 ரூபா. இதாங்க ஆன்சர். நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த கொஷின்லாம் ரீசனிங்கில் இருக்கிற கொஷின்லாம் ஸ்டாண்டர்டான கொஷின். நீங்கள் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பேப்பரில் இதில் வந்து ஆல்ட்ரு மாறுதுங்க, அந்த பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால். அதனால் இப்படி போட்டிருக்கேன். அடுத்த டெஸ்ட் கொஷின் பேப்பர்லேருந்து அந்த பிடிஎஃப் வச்சு தான் போட போகிறேன். அதனால தான் ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்.